சிக்கன் உப்பு கறி எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். சிக்கன் 1 கிலோ எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சிக்கன்னாலும் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு மிளகும் 4 டேபிள் ஸ்பூனு ஜீரகமும் போட்டுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா கரகரன்னு அடித்து வச்சுக்கோங்க. சும்மா தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, சும்மா அடித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 100 கிராமு காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா புரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா செவக்க வதக்கிடுங்க. செவக்க வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து அதில் போட்டு மறுபடியும் அதை பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குங்க. மிளகாயை ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கரிஞ்சிரும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வெங்காயம் செவந்த பிறகுதான் காஞ்ச மிளகாயை போடணும். இந்தளவுக்கு செவந்துடணும். அதுக்கடுத்து தான் காஞ்ச மிளகாயை போட்டு காஞ்ச மிளகாய் அந்த வாசனை போகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் 5 பல் பூண்டும் சும்மா தட்டி போடுங்க, அரைச்சி போடாதீங்க, தட்டி போடுங்க. தட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு சிக்கன் கழுவி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த இதில் போட்டுட்டு நல்லா கிளறுங்க. கொஞ்சம் உப்புலாம் போடாதீங்க, ஃபஸ்ட்டே சிக்கனுக்கு உப்பு போட்டுறாதீங்க. அரை வேக்காடு வெந்துடட்டும். வெந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் உப்பு போடணும். சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி வச்சு அடிக்கடி திறந்து பாருங்கள். தண்ணியும் ஊற்றாதீங்க, அப்படியே வச்சு அரை வேக்காடு வெந்ததுக்கு பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, மிளகு சீரகம் மஞ்சத்தூள் 3ஐயும் இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு மறுபடியும் அதே மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பிராய்லர் சீக்கிரம் வெந்துடும், நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். சிம்லேயே வச்சு நீங்கள் வேக விடுங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். சிம்மில் வச்சு நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். தண்ணிலாம் ஊற்றாதீங்க, சிம்மில் வச்சே மூடி வச்சு எடுத்து கிளறிக்கிட்டே இருங்க. கிளறினீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். எந்த மிளகா பொடியோ மல்லிப்பொடியோ எதுவுமே போட தேவையில்லை. அந்த காஞ்ச மிளகா, அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவரு, மிளகோட ஃப்ளேவரு அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கறி டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். திகட்டாது, எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து செய்வீங்க, அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார், தயிர் சாதம், கஞ்சி இதுகளுக்கெல்லாம் சாப்பிட்லாம். சூப்பு இது மாதிரி வச்சிங்கன்னா உப்பு கறி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.